3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான். இந்த கூட்டத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த கூட்டத்தில் பாதி ஒரு 50% ஓட்டாக மாறுச்சுன்னா கூட அது விஜய்க்கு கண்டிப்பாக லாபம் தான். 2 திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு அது பெரியதொரு இழப்பு தான். ஆட்சிக்கு வர துடிக்கிற கட்சியும் ஆட்சியில் தக்க வச்சுக்கிற கட்சியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ அதோட விளைவிப்பே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாகப்பட்டினம் சனிக்கிழமை வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு தடை விதிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். உண்மையிலேயே வெட்கக்கேடானது. நீதிமன்றத்தை விஜய் நாடுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது தான். எடப்பாடி பழனிசாமி கடந்த 100 நாட்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை முடித்து விட்டார். அவருக்கு எந்த இடத்துலையுமே அனுமதி இது போல் மறுக்கப்படவில்லை. அவருக்கு கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று ஒரு இடத்தில் கூட எடப்பாடியோ அவரை சார்ந்தவர்களோ ஒரு இடத்துல கூட புகார் தெரிவிக்கவே இல்லை. ரியாக்ஷன்றது திமுகவோட சஞ்சலத்தை தான் காட்டுது. இப்போ 8 மந்திரி பேசுகிறோம், 10 மந்திரி பேசுகிறாங்க. எல்லா மந்திரிகளும் எதுக்கு பேசுகிறாங்க? மந்திரிலாம் அமைதியாக இருங்களேன். நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா அமைதியாக இருங்க. இப்போ எங்களுக்கு பாதிப்பில்லை அவரால் அது கொள்கை இல்லாத கூட்டம். இவங்களுக்கு வர கூட்டம்லாம் அப்படியே கொள்கை தங்கங்கள். 200 ரூபா குவார்டர் பாட்டில் பிரியாணி கூட்டம் இவங்க அத்தனை பேரும் கூட்டத்தை கூட்டின்னு வராங்க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் 2 பேருக்கும் வர கூட்டம் காசு கொடுத்து கூப்பிட்ட கூட்டம் தான். அரசியல்வாதிகள் என்ற வர்க்கம், பொலிட்டிக்கல் கிளாஸ் ஃபெயிலர், அதோட வெளிப்பாடு தானே இந்த கூட்டம். ஒழுங்காக ஆண்டு இருந்தீங்கன்னா எதுக்கு மக்கள் போகிறாங்க? அல்லது எதிர்கட்சி தான் கடமையை ஒழுங்காக செஞ்சிருந்துன்னா விஜய் கட்டி ஏன் போகிறாங்க? எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தோற்று போச்சு, எதிர்கட்சியும் தோற்று போச்சு. ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பேர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிற்பான. அது என்னன்னு யோசி. ஒரு சினிமாக்காரன் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் என்பதெல்லாம் சும்மா கதை. இந்த கூட்டம்லாம் விஜயகாந்துக்கெல்லாம் கூட வந்தது கிடையாது. கதை அழகிறாங்க இவங்களாம். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது கிடையாது யாருக்குமே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் நீங்கள் எம்ஜிஆரை இழிவுபடுத்தினீங்க, இப்படி தான் ஜெயலலிதா இழிவுபடுத்தினீங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆட்சி கட்டிலிருந்து கிட்ட வர விடாமல் தூக்கி எரிஞ்சாங்க. ஜெயலலிதா செத்த பிறகு தான் உங்களால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அதை மறந்துடாதீங்க. எம்ஜிஆர் செத்த பிறகு தான் உங்களால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இளையராஜாவுடைய விழா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது விஜயுடைய ப்ரோக்ராமையும் இதையும் கனெக்ட் பண்ணி தொடர்ந்து சமூக வலைதளங்களாக பேசப்பட்டு வருகிறது. இளையராஜாவை கையில் எடுத்தது விஜய். ஒரு பக்கம் ஒரு சினிமா துறையில், இளையராஜா ஒரு பக்கம். இத்தனைக்கு அவர் பாஜக சார்பாக ராஜ்யசபாவில் ஒரு எம்பியாக வர போயிருக்கார். அவர் நியமன எம்பியாக தான் போயிருக்கார். அவர் இதை ஒரு பிரம்மாண்டமாக மாற்ற முயற்சித்ததுக்கான காரணம் விஜய் பக்கத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுறது. அந்த நாளை தேர்ந்தெடுத்தது என்ன? 8 மணிக்கு பேச வேண்டிய முதலமைச்சரோட நிகழ்ச்சிகள் 9 மணி வரை தாண்டி போனது. ஏன்னா விஜய் பேசி முடிக்கும். விஜய் பேசுமா எல்லா டிவியும் அங்கே போயிடும். இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற கதைங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் இளையராஜா XYZ வச்சு நடத்தும்? அப்படி பார்த்தா உங்களுடைய மதச்சார்பின்மையின் அளவுகள் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இளையராஜா பாஜகவோட நியமன உறுப்பினர். அவர் மோடியை பாராட்டி பேசுகிறாரு. கிட்டத்தட்ட RSSகாரராகவே இளையராஜா மாறிவிட்டார். அவரை வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க. எனவே இசைக்கு எல்லைகள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இந்த தகவலை சொல்கிறேன். அந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் எத்தனை முறை புகைப்படம் எடுக்கும் பொழுது தன் பக்கத்தில் ஸ்டாலினை நிறுத்தி வைத்திருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். கிட்ட சேர்த்ததே இல்லை. ஏன்னா அது குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல்ன்ற அந்த விமர்சனத்தை வலுப்படுத்தும்னு அவருக்கு தெரியும். வாரிசு அரசியல் தான், குடும்ப ஆட்சி தான். ஆனால் ஒரு நாம்ஸுக்கு கலைஞர் கொஞ்சமாவது அவருக்கு சில நியாய தர்மங்கள் இருந்தது, மரியாதை கொடுத்திருந்தார். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் அவர் ஃபோட்டோ விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போ கூட அது குரூப் ஃபோட்டோவாக இருக்கும். இன்னும் 4 மந்திரியோடு சேர்ந்து ஸ்டாலின் நிற்பார், அல்லது ஏதாவது குழுக்கள் போய் பார்ப்பாங்க, அப்போ ஸ்டாலின் நிற்பார். எல்லா நிகழ்ச்சியிலையும் இன்னைக்கு உதயநிதி முதலமைச்சர் பக்கத்தில் நிற்கிறாரு. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்தார். விஜய் ஏன் வெளியில் வரல, ப்ரெஸ் மீட்டில் பேசலை, விஜய் எங்கேயுமே பேசுறதில்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் மீது இருந்துட்டு இருந்தானா. மாநாடுகள் தொடர்ந்து நடத்தினார். விஜயினுடைய சுற்றுப்பயணம் தற்போது ஒரு பெரிய எழுச்சியை அந்த கட்சிக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுமக்கள் பார்வைக்கும் விஜய் நிறைய விஷயங்கள் இப்போ பேச தொடங்கி இருக்காரு. இப்போ அடுத்த நாகப்பட்டினத்தில் கூட அடுத்த தன்னுடைய பயணம்லாம் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார் விஜயோட வரை? இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான். இந்த கூட்டத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த கூட்டத்தில் பாதி ஒரு 50% ஓட்டாக மாறுச்சுன்னா கூட அது விஜய்க்கு கண்டிப்பாக லாபம் தான். 2 திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு அது பெரியதொரு இழப்பு தான். உங்களுக்கு அந்த கூட்டம் கூடினதை தாண்டி அன்றைக்கி அந்த நேரில் அந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சிகள்லையும்
சமூக வலைதளங்களையும் பார்த்து கொண்டிருந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோன்னா அது கோடிக்கணக்கை தாண்டும், அது கோடிகளை தாண்டுகிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை எப்படி இந்த ரெண்டு கட்சிகளும், அது ஆட்சிக்கு வர துடிக்கிற கட்சியும் ஆட்சியில் தக்க வச்சுக்கிற கட்சியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ அதோட விளைவு இப்போயே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாகப்பட்டினம் சனிக்கிழமை வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு தடை விதிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். விஜய் தரப்பு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது. நாளைக்கு அந்த வழக்கை எடுத்துக்கொள்வதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆக திமுகவின் அச்சம் அப்பட்டமாக வெளிப்பட தொடங்கி இருக்கிறது. விஜயோட பிரச்சாரத்திற்கான எதிர்வினை என்பது நன்றாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. சனிக்கிழமை அவர் 3 மாவட்டங்களுக்கு போவது 2 மாவட்டங்களுக்கு தான் போனார், ஒரு மாவட்டத்துக்கு போகவில்லை. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அது அந்த கூடிய கூட்டம் எத்தகைய கூட்டம் என்பது. மிக முக்கியமானது எல்லாவற்றையும் விட விஜயோட 13ஆம் தேதி 2 மாவட்டங்களில் திருச்சி மற்றும் அரியலூரில் அவர் நடத்திய கூட்டத்திற்கான விளைவு பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. திமுக அரசு விஜய்க்கான கூட்டங்களுக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது வெட்கக்கேடானது, உண்மையிலேயே வெட்கக்கேடானது. நீதிமன்றத்தை விஜய் நாடுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது தான். கூட்டம் கூடுது, அதால் வர சிக்கல்கள் பிரச்சனை தான், நான் மறுக்கல. பட் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். நகரின் புறங்களில் மையப்பகுதிகளில் கூட்டங்களை வைத்து கொள்ளாமல், இப்போ விக்கிரவாண்டி மதுரையில் எப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட்டங்கள் நடத்தப்பட்டதோ அந்த மாதிரியான இடங்களில் அவருக்கு அனுமதி கொடுக்கலாம். நீங்கள் ரோட் ஷோவோ அனுமதி கொடுப்பதில் சிக்கல் இருக்குது, கூட்டம் கூடுதுன்னா மற்ற இடங்களில் கொடுக்கலாம். பொதுவாகவே அனுமதி மறுப்பது என்பது அரசின் அச்சத்தை காட்டுகிறது. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டார். விஜயோட கூட்டங்களுக்கான எதிர்வினை என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஆகவே இந்த அரசு விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது இன்று எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போறாரு, அவருக்கெல்லாம் அனுமதி எந்த இடத்துலையுமே மறுக்கப்படல. இத்தனைக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர், உங்களுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டி அப்படின்னா ஏடிஎம்கே தான், எடப்பாடிக்கு மறுக்கப்படலாம் இங்கே. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி கடந்த 100 நாட்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை முடித்து விட்டார். அவருக்கு எந்த இடத்துலையுமே அனுமதி இது போல் மறுக்கப்படவில்லை. அவருக்கு கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று ஒரு இடத்தில் கூட எடப்பாடியோ அவரை சார்ந்தவர்களோ ஒரு இடத்துல கூட புகார் தெரிவிக்கவே இல்லை. எங்கேயுமே எந்த கேஸும் இல்லை. அவங்களே எடப்பாடியோ அதிமுகவோ எங்கேயுமே இந்த மாதிரி அவர் அனுமதி போலீஸ் எங்களுக்கு பிரச்சனை பண்ணுது, நிபந்தனை விதிக்குதுன்னு சொல்லவே இல்லை. இங்கே 23 நிபந்தனையை விதிக்கிறாங்க. நீங்கள் கூட்டம் கூடுது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை தான், நான் மறுக்கல. பட் மாற்று ஏற்பாடுகள் அரசு செய்யணும்ல. நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே கூட்டத்தை நடத்திக்கிறோன்னு அவர் சொல்கிறாரு. எங்கேயுமே அனுமதி கொடுக்க மாட்டேன்னு ஒரு அரசு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் ஒரு சிறுமதி கொண்டதாக, அச்சம் கொண்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். விஜய் தன்னுடைய டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்த தொடங்கிவிட்டார் இந்த கவர்மெண்ட். ஸோ விஜயோட விவகாரம் உங்களுக்கு இன்றைக்கு அரசின் தூக்கத்தை கலைத்து தூக்கத்தை கலைத்திருக்கிறது. திமுகவின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது என்பது நிச்சயமாக எல்லோருக்குமே தெரிந்த விஷயமாக மாறி இருக்கிறது. நான் இதை அன்றைய எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் அன்றைக்கு நான் ஒரு தொலைக்காட்சியில் சொல்லும்பொழுது, வரும் நாட்களில் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும், இந்த கூட்டத்தால் வரக்கூடிய பிரச்சனை என்பது திமுகவுக்கு பெரிய தலைவலி தான் என்று சொல்லியிருந்தேன். அது இப்போது பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. திமுகவை சேர்ந்த அந்த லோக்கலில் உள்ள மினிஸ்டர்ஸே ஏதோ ஒரு பேட்டியில் விஜயை பேசாமல் நீங்கள் திமுக காரங்க இல்லவே இல்லை. விஜய் பற்றின கேள்விகளுக்கு உடனடியாக விஜய் ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையுமே. ஆமாம், அதுவே அவர்களுடைய முழுமையான பயத்தை வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்கிறது. உண்மைதான். இப்போ இன்றைக்கு விஜய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ரியாக்ஷன்றது திமுகவோட சஞ்சலத்தை தான் காட்டுது. இப்போ 8 மந்திரி பேசுகிறோம், 10 மந்திரி பேசுகிறாங்க. எல்லா மந்திரிகளும் எதுக்கு பேசுகிறாங்க? மந்திரிலாம் அமைதியாக இருங்களேன், நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா அமைதியாக இருங்க. இப்போ எங்களுக்கு பாதிப்பு இல்லை அவரால் அது கொள்கை இல்லாத கூட்டம், இவங்களுக்கு வர கூட்டம்லாம் அப்படியே கொள்கை தங்கங்கள். 200 ரூபா குவார்டர் பாட்டில் பிரியாணி கொடுத்தா இவங்க அத்தனை பேரும் கூட்டத்தை கூட்டின்னு வராங்க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் 2 பேருக்குமே வர கூட்டம் காசு கொடுத்து கூட்டம் தான். இன்றைக்கி எடப்பாடிக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பாயிண்ட்டுக்கு 40 லட்சத்துலேருந்து 50-60 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி தான் கூட்டத்தை கூட்டுறாங்க எல்லா இடங்களுமே. அதே மாதிரி ஸ்டாலின் போகிறாரு ரோட் ஷோனா அங்கேயும் 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி தான் கூட்டம் கூட்டப்படுது. 2 பேருக்குமே, எடப்பாடி ஸ்டாலின் 2 பேருக்குமே காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்டப்படுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கூட்டத்துக்கு வர எல்லாத்துக்கும் பை கொடுத்து எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் இன்று விஜய்க்கு வர கூட்டம் இந்த தேதியில் நாளைக்கு மாறலாம். அவர்கள் காசுக்கு வந்த கூட்டம் இல்லை. ஒரு கூட்டம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 200 ரூபாய்க்கு குவார்டர் பாட்டிலுக்கெல்லாம் நிற்காது இந்த அளவுக்கு. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்து கொள்கையற்ற கூட்டம் என்பது ரொம்ப அயோக்கியத்தனமான வார்த்தை, மக்களை இழிவுபடுத்துகிற வார்த்தை. மக்களை நேசிப்பவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது. எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் தோற்று போய் அரசியல்வாதிகள் என்ற வர்க்கம், பொலிட்டிக்கல் கிளாஸ் ஃபெயிலர்,
அதோட வெளிப்பாடு தானே இந்த கூட்டம். ஒழுங்கா ஆண்டு இருந்தீங்கன்னா எதுக்கு மக்கள் போறாங்க, அல்லது எதிர்கட்சி தான் கடமையை ஒழுங்கா செஞ்சிருந்துன்னா விஜய் கட்டி ஏன் போறாங்க? எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தோத்து போச்சு, எதிர்கட்சியும் தோத்து போச்சு. 2 பேரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைகளா இருக்காங்க. அதனால புதுசா ஒருத்தர் வரும்போது மக்கள் அங்க போய் நிக்கிறாங்க. அவங்க விசிலடிப்பு கூட கூட்டமாவே கூட இருக்கட்டும். ஆனா ஏன் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு யோசிச்சு பாத்தியா? முதல்ல மக்களை இழிவுபடுத்துறது அயோக்கியத்தனமானது. அது வந்து அரசியல் முதிர்ச்சியற்ற கூட்டம். இந்த வார்த்தையெல்லாம் அயோக்கியர்கள் வாயிலிருந்து தான் வரும். உங்களுக்கு வர கூட்டம் அப்படியே கொள்கை தங்கங்களா, எல்லாம் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸோட பேரனுங்களா இல்ல பேத்திங்களா? திமுகவினுடைய திராவிட கொள்கையில தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே வந்து நிக்கிறாங்கங்கிற கேள்வி இருக்கு. ஆமா, ஏன் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு எவனாவது யோசிச்சானா? அது ஏதோட வெளிப்பாடு. அதை நீ பாரு. இங்க ஒரு தோல்வி, எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் கிளாஸ் ஹஸ் ஃபெயில்ட். இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தோல்வி அடைந்து விட்டன, மக்கள் அவர்கள் மீது நிராசை அடைய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதோட வெளிப்பாடு. இது ரொம்ப ஆபத்தானது. அதை தான் இந்த கட்சிகள் பேசணும் மொழி. அந்த கூட்டத்தை இழிவுபடுத்துறதும், வரக்கூடிய கூட்டம் வந்து காசுக்கு வந்தது, கூட்டி வந்த கூட்டம், அவர்கள் வந்து சோத்தால் அடித்த பிண்டங்கள், அவர்கள் அரசியல் முதிர்ச்சி அற்றவர்கள் என்பதெல்லாம் அயோக்கியத்தனமான வார்த்தை. ஏன்டா அவ்வளோ கூட்டம் கூடுது நான் கேட்குறேன். ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பேர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து நிற்பான். அது என்னன்னு யோசி. அது என்னன்னு யோசி. ஒரு சினிமாக்காரனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் என்பதெல்லாம் சும்மா கதை. இந்த கூட்டம்லாம் விஜயகாந்துக்கெல்லாம் கூட வந்தது கிடையாது. கதை அழகிறாங்க இவங்கெல்லாம். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது கிடையாது யாருக்குமே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நாளைக்கு நீடிக்குமானா அது வேற கேள்வி. 4 மாசத்துல இந்த கூட்டம் குறைஞ்சு கூட போகலாம், கரைஞ்சு கூட போகலாம். இன்னைக்கு என்ன கதை அதை பேசு. இன்னைக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதுக்கு சரியான உதாரணம். அடுத்த கூட்டத்துக்கு அனுமதி மறுத்து அவங்கள கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினது. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அவங்களுடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்களே தவிர கூட்டம் வரலைங்கிறது எந்த இடத்துல விஜய்க்கு மாஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயுமே திமுகவினுடைய அமைச்சர்கள் பயன்படுத்தலை. வருகின்ற கூட்டம் அனைத்தும் அவருடைய ரசிகர்களே, இவர்களாம் வாக்காளர்கள் இல்லை அப்படிங்கிற திமுக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப பதிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இது எப்படின்னா, அந்த நடுக்காட்டில் போகிறவன் ராத்திரில் நட்ட நடு நிசியில் காட்டுக்குள்ளே போகும்போது பயத்தில் சத்தமாக பாட்டு பாடிட்டு போவான், தைரியசாலின்னு காமிச்சுக்கிறது. அதுதான் இன்றைக்கி திமுக நிலைமை. ரசிகர் பட்டாளம் தானே, உனக்கு எதுக்கு கவலை, அதை பற்றி நீ எதுக்கு பேசுகிறேன்? அனுமதி கொடுத்தலாம், அனுமதி போய் அனுமதி கூட எதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ற? அது வெறும் ரசிகர் கூட்டம் தானே. ரசிகர் கூட்டம், செல்ஃபி கூட்டம், செல்ஃபி கூட்டம் தானே, எல்லாம் கரெக்டியா? அனுமதி கொடுத்துட்டு போய் எதுக்கு பயப்படுற? எதுக்கு அதை பற்றி நீ பேசுகிற? முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? புதியதாக வந்தவர்கள், பழைய எதிரிகள், யாராலையும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் எதுக்குங்க? என்ன பேச்சுங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த பேச்செல்லாம்? உங்களுக்கு முதல்ல இந்த கூட்டம் வருமா? காசு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த கூட்டம் வருமாங்கிறது கேள்வி இருக்கு. அப்போ என்னன்னு அதை யோசி. இப்படி தான் நீங்கள் எம்ஜிஆரை இழிவுபடுத்துனீங்க, இப்படி தான் ஜெயலலிதா இழிவுபடுத்துனீங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆட்சி கட்டிலிருந்து கிட்ட வர விடாமல் தூக்கி எரிஞ்சாங்க. ஜெயலலிதா செத்த பிறகு தான் உங்களால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது, அதை மறந்துடாதீங்க. எம்ஜிஆர் செத்த பிறகு தான் உங்களால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இந்த பழைய வரலாறை வந்து மறந்து விட்டு இவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே இந்த கூட்டம் ரசிகர் கூட்டம், இது சோத்தால் அடித்த பிண்டம், இது கொள்கை கூட்டம், கொள்கை அற்ற கூட்டம் என்பதெல்லாம் வந்து பொறாமையில் வைத்தறிச்சலில் பேசக்கூடிய வார்த்தை. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு இவங்க எவ்வளோ தூரம் ஆடி போயிருக்கார்கள் என்பதற்கு உதாரணம் அனுமதி மறுத்து அவங்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினது. ஒரு பந்து அடிக்க எடுக்க மேலே எழும்பும். நிரந்தரமாக நீ தடை போட்டுருவியா? நான் கேட்குறேன். எடப்பாடிக்கு அனுமதி கொடுக்குற, உதயநிதிக்கு அனுமதி கொடுக்குற, ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுக்குற, நிரந்தரமாக எந்த கட்சிக்கு நான் சொல்கிறேன், எந்த கட்சிக்கு நிரந்தரமாக அனுமதி மறுப்பியா? எப்படி மறுப்ப? அந்த பிரச்சனை என்னவோ அதை தீர்க்கப்பாரு. நீ வரவே கூடாது, நாளைக்கு வாழவே கூடாது நீ சொல்லுவியா? விஜய் வாழவே கூடாதுன்னு கூட சொல்லுவியா? இது என்ன முட்டாள்தனமான அணுகுமுறை? கை அசைக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, 23 நிபந்தனைகள். அப்படி நிற்கல, இப்படி நில்லு, கால் அசையக்கூடாது, கை அசையக்கூடாது. இத்தனைக்கும் அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்பீச் ஒரு 15-20 நிமிஷம் மேலே எங்கேயும் பேசுறதும் இல்லை. அதுக்கு ஏன்டா இவ்வளோ பயப்படுறீங்க? உங்களுக்கு உண்மையிலே பயம் இல்லைன்னா அனுமதி கொடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் தலையில் நீங்களே மண் அள்ளி போட்டுக்கிறீங்க. அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு வந்து அழகு அல்ல, நல்ல அரசுக்கான அழகு அல்ல. நீங்கள் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் அந்த காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சோ ராமசாமி துக்ளக் கேள்வி பதிலில் எழுதுவார். திமுகவின் வெறுப்பு, திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு. எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, விஜயகாந்தை ஓரளவுக்கு வளர்த்தது. அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய முட்டாள்தனமான அரசியலால் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு. இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த கால வரலாறு. திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். அதுதான் இன்னைக்கு விஜய் விஷயத்திலையும் பண்ணுறாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதிகமான அழுத்தத்தை கொடுக்க விஜய் வந்து எழும்பி வந்துக்கிட்டு அவங்க நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கூட ஃபேட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. நான் நேற்று முன்தினம் கூட வந்து திமுக நண்பர்களிடம் பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன், இது பாருங்கள், நீங்கள் அவரை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு 3 கூட்டம் 4 கூட்டம் அதுக்கு பிறகு இந்த மவுஸ் இருக்காது, கண்டிப்பாக குறையும். ஆனால் நீங்கள் அவரை போய் சீண்டுனீங்கன்னா உங்களுக்கு சிக்கலுங்க. என்ன பேச ஹைலைட் ஆகிட்டு இருக்கு, ஹைலைட் ஆகுங்க. என்ன
அதில் அந்த நண்பர்கள் கொஞ்சம் விவரமறிந்த நண்பர்கள், சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் மேலே இருக்கவங்க அதை ஏற்றுக்கிறதா இல்லைன்னாங்க. அது அப்படியே காலைல கரெக்டாக நிறுவனம் ஆகிப்போச்சு. நான் உறுதியாக சொல்கிறேங்க, நீங்கள் வந்து அவர் கேட்குற இடத்துலலாம் ஒரு 4 கூட்டத்துக்கு 4லேருந்து 6 கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிங்கன்னா, அதுக்கு பிறகு வரக்கூடிய கூட்டங்களில் அவருக்கு இந்த மவுஸு, இந்த லைம்லைட்டு, இந்த ஒளிவெள்ளம் இருக்காது. கண்டிப்பாக அது குறையும், நிச்சயமாக குறையும். மாறா நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவரை கோர்ட்டுக்கு படியேற வச்சு, ஒவ்வொரு முறையும் நிபந்தனைகளை போட்டு, ஒவ்வொரு முறையும் இம்சை கொடுத்தீங்கன்னா பெரிய அளவில் வளருவார். இது கடந்த 50 வருஷமாக திமுக செய்கிற தப்பை தான் இப்பயும் அவங்க செய்கிறாங்க. அந்த பதவி வெறி அவர்களை பிடித்து ஆட்டுகிறதுங்க. தங்களுக்கு சேலஞ்சரே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கங்க. 26ல் வந்து ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. எதிர்கட்சிகள் 2ஆக உடஞ்சு கிடக்குது. ஆமாம், 4ஆக உடஞ்சு கிடக்குது. அதிமுக கதை கந்தலாக இருக்குது. பிஜேபி எழுந்திருக்கவே முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி செதஞ்சு கிடக்குது. மற்றதெல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிஸு. அதுவும் 21 தேர்தலுக்கு பிறகு 24ல் 40 சீட்டு ஜெயிச்சதோட இருமாப்பு வேறு கூடிக்கிச்சு. அசம்பிளி வேறு, பார்லிமெண்ட் வேறு சார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட் வெற்றியை வச்சு இவங்க தலைகால் புரியாமல் ஆடுறாங்க. அசம்பிளி வேறு. எதிர்கட்சியே ஒற்றுமை இல்லாமல் போனாலும், விஜயை வந்து எந்திரிக்க விடாமல் நீங்கள் அடக்கினாலும், மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி தூக்கி எறியப்படும். யாருனாலும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதை பற்றி கவலையே கிடையாது. யார் வேணான்றது முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் வேணுன்றதை பற்றின கவலை இல்லாமல் மக்கள் குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து என்ன தவறை திமுக செய்யக்கூடாது என்று நான் அஞ்சினேனோ அதை திமுக செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அது விஜய்க்கோ மற்றவருக்கோ அது ப்ளஸ்ஸாக மாறிட்டு இருக்கு. கண்டிப்பாக மாறுது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எதை செய்யக்கூடாது, இவங்க வரலாறுலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள திமுக மறுக்கிறது. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா நீங்கள் முதல்ல என்ன தோணிருக்கணும்னா, இது வேற, நம்ம ஒன்றும் தடுக்கக்கூடாது, தடுக்க முடியாது, விட்டுருவோம், தானாக காணாமல் போயிடும். 3 மாதம்லாம் இந்த டெம்போ அவரால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். விஜய் வந்துட்டு திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிற அந்த பேச்சுக்களை தாண்டி உள்ளூர் மக்களினுடைய பிரச்சனைகளை வந்துட்டு விஜய் எடுத்து சொன்னால் மட்டும்தான் வந்து மக்கள்கிட்ட இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நகல முடியும். அப்படிங்கிறத விஜய் வந்துட்டு எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுறாரு? இல்லைங்க, இப்போ தாங்க வந்திருக்காருங்க. ரொம்ப இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன் தான் அது. அவர் ஒன்றும் பக்குவப்பட்ட அரசியல்வாதி கிடையாது. இந்த 2 ஸ்பீச்சும் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது. இதில் எனக்கு ஒன்றும் குறை காண்பதற்கு எதுவுமே இல்லை. அதில் முதல் கூட்டத்தில் வந்து அந்த மைக் செட்டு ப்ராப்ளம் ஆகி சரி பண்ணிட்டாங்க. அடுத்த கூட்டத்தில் ஒன்றும் பெரிய அளவில் குறை சொல்வதற்கு அந்த ஸ்பீச்சில் எதுவும் இல்லை. இது வந்து வெறுமனே வந்து ஒரு தேர்தல் கூட்டத்தில் 15-20 நிமிஷம் பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு போயிருக்காரு. முக்கியமான பிரச்சனைகளை தொட ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்துக்கும் 2வது கூட்டத்துக்கும் இம்ப்ரோவைசேஷன் இருக்குது. முதல் கூட்டத்தில் வெறும் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணாது. 2வது அரியலூர் கூட்டத்தில் பீகாரில் எஸ்ஐஆர் பற்றி பேசினார், டீலிமிட்டேஷனை பற்றி பேசுகிறாரு. ஸோ பிரச்சனைகளை பற்றி மத்திய மாநில அரசுகளை விமர்சனம் பண்ணி தான் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து கருத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. எடப்பாடிக்கு இருக்கிற உரிமை விஜய்க்கு இல்லையா? ஸ்டாலினுக்கு இருக்கிற உரிமை விஜய்க்கு இல்லையா? உதயநிதிக்கு இருக்கிற உரிமை விஜய்க்கு இல்லையா? இப்படி தான் வரணும். விஜயை ஏற்றுக்கலையா அது வந்து உரிமை. அதை பற்றி நம்ம இப்போ எந்த ஆருடமும் சொல்ல முடியாது. விஜய் திமுக வீழ்த்திடுவார்னா எங்குமே இது வரைக்கும் சொன்னதில்லை. 26ல் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யூ வில் பி அ டிஸ்ரப்டர், யூ கேனாட் பி அ விக்டர். அவர் இடையூறு ஏற்படுத்துவராகத்தான் இருப்பார் ஒழிய அவர் வெற்றியாளராக 26ல் வரப்போவது கிடையாது. ஆனால் திமுக போய் அவரை நோண்ட சீண்ட அவர் வளருவார். எந்த தப்பை கடந்த காலங்களில் திமுக செஞ்சதோ, ஜெயலலிதா விஷயத்தில், எம்ஜிஆர் விஷயத்தில், ஓரளவுக்கு விஜயகாந்த் விஷயத்தில், அதே தப்பை தான் இப்போ விஜய் விஷயத்துலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அவர்கள் வரலாறிலிருந்து திமுக பாடம் கற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அதிகாரம் வந்து கண்ணை மறைக்குதுங்க. முழுமையாகவே வந்துட்டு டோட்டலாகவே வந்து டிஎம்கே வந்து டிஸ்டர்ப் ஆயிருச்சு. 100% டிஎம்கே டிஸ்டர்ப் ஆயிருக்கு. தூக்கமற்ற இரவுகளை கடந்த 1 வாரமாக அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் அனுமதி மறுப்பு. அனுமதி எப்படி சார் மறுப்பேன்? நான் நிபந்தனை போடுன்றேன். நீ ரோட் ஷோ போட்டினா மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது. எனக்கு திருச்சியில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 8 கிலோமீட்டருக்கு மேலே மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. போக முடியல, வர முடியல, எல்லாம் நியாயங்க. நான் மறுக்கலைங்க. நானே கலெக்டராக இருந்தேன்னா அனுமதி கொடுக்க மாட்டேன். அதையும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அனுமதி கொடுக்க மாட்டேன்னா அந்த வகையான ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். ஓரமாக போய் எங்கன்னா வந்து மாநாடு போட்டுக்கும், ஊருக்கு நடுப்புற வந்து நிற்காத. ஸோ ஒரு மாற்ற சொல்லி தான் நம்ம இது பண்ண முடியும். அவங்க என்ன கேட்குறாங்க, நீ சொல்கிற இடத்துல நான் நடத்திக்கிறேன்றாங்க. எந்த இடமும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றது. இது சர்வாதிகாரம், ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? நீ எங்கேயுமே போகாத. அதே எப்படி அதே தமிழ்நாடு வந்து நீ வெளியில வர பிரச்சாரம் பண்ற, நீ ஏன் வெளியில வரேன்? எந்த இடம் கொடுத்தாலும் நான் மாநாடு நடத்துறேன் போது நான் எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்றது வந்து இந்த தமிழ்நாடை வந்து திமுக பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? இது நாளைக்கு அண்ணா திமுக வரும், நாளைக்கு பாமக வரும். எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் வந்து இந்த நிபந்தனைகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். அது நியாயமானது. நாளைக்கு மற்ற கட்சிகளுக்கு இது வரும். விஜய் விஷயத்தில் மற்ற கட்சிகள் குரல் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேங்க. விஜய் சொல்கிறத நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. விஜயோட கருத்துக்களில் உனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஜனநாயக நாட்டில். ஆனால் தன் கருத்தை சொல்கிற அடிப்படையான விஷயம் இதில் என்னங்க, தன் கருத்தை சொல்ல விஜய்க்கு உரிமை இருக்கா இல்லையான்றது தான் சிம்பிள் பாயிண்ட். கண்டிப்பாக அதுக்கு வந்து மற்ற கட்சிகள் வந்து விஜய்க்கு வந்து குரல் கொடுக்கணும். நாளைக்கு அவங்களுக்கு வரப்போகுது, இது எழுதி வச்சுக்கோங்க.
இன்னைக்கு எடப்பாடியை பார்த்து திமுக பயப்படல, நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு இருமாப்பில் இருக்காங்க. அதனால எடப்பாடியோட பிரச்சாரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஃப்ரீயாக விட்டாச்சு. ஏன்னா அது கூட்டி வரப்பட்ட கூட்டம், காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம். அதனால நீ அமைதியாக இருக்க. விஜய்க்கு தன்னெழுச்சியாக வருதுன்னு போது கோபப்படுற, பயப்படுற, ஆட்சி போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்கள் வந்து இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ண அவர் வளருவார். அது இவங்களுக்கு அடிப்படை உண்மை. 50 வருஷம் எம்ஜிஆர் விஷயத்துலேருந்து பட்டு இவங்களுக்கு இன்னமும் அந்த ஒரு ஐடியா புத்தியில் வரலன்றது வந்து ரொம்ப வினோதமான விஷயம் தான். இளையராஜாவுடைய விழா வந்துட்டு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது விஜயுடைய ப்ரோக்ராமையும் இதையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வந்துட்டு தொடர்ந்து சமூக வலைதளங்களாக பேசப்பட்டு வருகிறது. இளையராஜாவை கையில் எடுத்தது விஜய் ஒரு பக்கம் ஒரு சினிமா துறையில், இளையராஜா ஒரு பக்கம். திருப்பி அவர் பாஜக சார்பாக ராஜ்யசபாவில் ஒரு எம்பியாக வர போயிருக்கார். அவர் நியமன எம்பியாக தான் போயிருக்கார். அவர் இதை ஒரு பிரம்மாண்டமாக மாற்ற முயற்சித்ததுக்கான காரணம் விஜய் பக்கத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுறது. அந்த நாளை தேர்ந்தெடுத்தது என்ன சொல்லப்போனால், அன்று இரவு வந்து பேச வேண்டிய நிகழ்ச்சி நிரல் வந்து 8 மணிக்கு பேச வேண்டிய முதலமைச்சரோட நிகழ்ச்சி நிரல் 9 மணி வரை தாண்டி போனது. ஏன்னா விஜய் பேசி முடிட்டோம், விஜய் பேசினா எல்லா டிவியும் அங்கே போய்டும். இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற கதைங்க. எத்தனை நாளைக்கு நீ இளையராஜா XYZ வச்சு நடத்துவோம்? அப்படி பார்த்தா உங்களுடைய மதச்சார்பின்மையின் அளவுகள் இப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இளையராஜா வந்து பாஜகவோட நியமன உறுப்பினர், அவர் மோடியை பாராட்டி பேசுகிறாரு. கிட்டத்தட்ட RSSகாரராகவே இளையராஜா மாறிவிட்டார். அவரை வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க. எனவே இசைக்கு வந்து எல்லைகள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து? அன்றைக்கி ரஜினியும் கமலையும் கூப்பிட்டு வச்சு மேடையில் ஏற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்றான்? இது கிளியராக ஒரு சினிமாக்காரனை வச்சு இன்னொரு சினிமாக்காரனை அடிக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. விஜய் வந்து சினிமாக்காரர் என்ற எல்லையை தாண்டி மக்கள்கிட்ட போய்கிட்டு இருக்கார். 2 திராவிட கட்சிகளையும் பிடிக்காதவங்க இவருக்கு ஓட்டு போட்டால் என்ன தப்புன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக. அவர் படத்தை பார்க்காதவங்க, அவர் படங்களின் மீது பெரிய ஈர்ப்பு இல்லாதவர்கள் கூட என்ன விஜய் ஒரு ஓட்டு போடலாமல், இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணான்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவரை சினிமாக்காரர் என்ற எல்லைக்குள்ளே வைத்து பார்ப்பதும், சினிமாக்காரர்களை வைத்து விழாக்களை எடுத்து அதன் மூலம் வந்து ஒளி வெள்ளத்தை திசை திருப்பதும் வந்து ரொம்ப ரொம்ப, நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது சிறுபிள்ளைத்தனமானது. இது மறுபடியும் சொல்ற சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற கதை தான். எத்தனை நாளைக்கு இளையராஜா XYZ ரஜினி கமலை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க? மாற்று அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள மக்கள் போயிட்டாங்கிறீங்க. மாற்றுங்கிற விஷயம் விஜய் மாற்ற தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து போயிட்டாங்கன்னு கூட நான் சொல்லலைங்க. ஏன் இவங்க 2 பேருக்கும் ஓட்டு போன தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இவங்க 2 பேருக்கும்? இன்னைக்கு அது திமுக வந்து முழுக்க குடும்ப கட்சியா மாறி போச்சாங்க. இன்னைக்கு வந்து அந்த அரசு நடத்துகிற விழாவில் ஃப்ரண்ட் ரோல வந்து முழுக்க முதலமைச்சர், உதயநிதியோட குடும்பம், அடுத்து இன்பநிதி, அடுத்து வைகோ. இதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அடுத்து இடதுசாரிகள் ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டாக அது ஃபேமிலி ஃபங்க்ஷனாக. செம்மொழி மாநாட்டில் எப்படி கலைஞர் வந்து மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் 120 பேர் அங்கே உட்கார வச்சாரோ, முதல் 4 வரிசையில் குடும்ப உறுப்பினர்கள், அதுக்கு பின்னால் தான் மொழி அறிஞர்கள். நடக்கிறது செம்மொழி மாநாடு. அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க என்ன அறிக்கை படிக்கக்கூடிய அல்லது வந்து கருத்துரை ஆற்றக்கூடிய அல்லது வந்து ஆய்வுரை கண்ணோட்டங்களை எழுதக்கூடிய மொழி வல்லுநர்களா? ஒன்றுமே கிடையாது. இல்லை, மன்னராட்சியில் தானங்க இது நடக்கும். அப்படி தானே கலைஞர் நடத்தினாரு. அதுக்கான விலையை அவர் கொடுத்தாரு. 10 வருஷம் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது. இளையராஜா ஃபங்க்ஷன் அரசு நடத்துகிற விழா, சரிங்க. முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் சரிங்க அதிகாரத்தில் இருக்காங்க. முதலமைச்சரோட குடும்ப உறுப்பினர்களுக்கு முதல் வரிசையில் நீங்கள் எப்படி இடம் கொடுத்தீங்க? இதை யாருமே கேட்க முடியல இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினை இருக்காது நீங்கள் நம்புறீங்களா? இன்றைக்கி இருக்க நவீன உலகத்தில் இந்த 1000 வார்த்தைகளை நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறதை விட ஒரு புகைப்படம் அல்லது 10 செகண்ட் வீடியோ வந்து சொல்லாத செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடும். கண்டிப்பாக. அன்றைக்கி அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கும்போதே முதலமைச்சர், உதயநிதியோட மனைவி இன்பநிதி, வைகோ தலைவர்கள் போது அடுத்து இடதுசாரி தலைவர்கள் அப்படியே காங்கிரஸ் போது இதெல்லாம் வந்து நான் கேட்குறேன். அப்புறம் பின்வரிசையிலையும் வந்து குடும்ப உறுப்பினர்கள் இதெல்லாம் வந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது நீங்கள் நம்புறீங்களா? இதை நாங்கள் கடந்து போகணுன்னு விரும்புகிறீங்களா? இதை திராவிட மாடல்னு நீங்கள் சொல்லி நீங்கள் பேசுவீங்க, நாங்கள் அமைதியாக இருக்கணுமா? நான் அமைதியாக இருக்கலாம், நீங்கள் அமைதியாக இருக்கலாங்க. அவர் அமைதியாக இருப்பாரா? அடுத்த தலைமுறை அமைதியாக இருக்குமா? எப்படி அமைதியாக இருக்கும்? அது இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்து அவன் போட்டானாலே அது எவ்வளோ பெரிய, எதுவும் எலெக்ஷன்னா 7 மாதத்தில் வரக்கூடிய இடத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது, வெளிப்படைத்தன்மையோட வந்துட்டு தான் இருக்குது. அப்போ அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கு ரஜினி பேசுகிறதையும் கமல் பேசுகிறதையும் இளையராஜாவினுடைய அந்த விஷயங்களையும் வந்துட்டு திமுக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. திமுகவினுடைய ஐடிவிங்க அதை பெரிய அளவில் கொண்டு போய் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்க. திமுக ஐடிவிங்க தெரிந்தோ தெரியாமலோ சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்கிறது. ஒரு புகைப்படம் பேசிட்டு போயிடும். நான் ஒன்று சொல்கிறேன், 2006-11 கலைஞர் 3 ஆண்டுகள், முதல் 3 ஆண்டுகள் ஸ்டாலினை வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக வச்சிருந்தார். கடைசி 2 ஆண்டுகள் துணை முதலமைச்சராக வச்சிருந்தார். அந்த 5 ஆண்டுகளில் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இந்த தகவலை சொல்கிறேன். அந்த 5 ஆண்டுகளில் வந்து
கலைஞர் எத்தனை முறை புகைப்படம் எடுக்கும் பொழுது தன் பக்கத்துல ஸ்டாலினை நிறுத்தி வைத்திருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். கிட்ட சேர்த்ததே இல்லை. ஏன்னா அது குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல்ன்ற அந்த விமர்சனத்தை வலுப்படுத்தும்னு அவருக்கு தெரியும். வாரிசு அரசியல் தான், குடும்ப ஆட்சி தான். ஆனால் ஒரு நாம்ஸுக்கு கலைஞர் கொஞ்சமாவது அவருக்கு சில நியாய தர்மங்கள் இருந்தது, மரியாதை கொடுத்திருந்தார். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் அவர் ஃபோட்டோ வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போ கூட அது குரூப் ஃபோட்டோவாக இருக்கும். இன்னும் 4 மந்திரியோடு சேர்ந்து ஸ்டாலின் நிற்பார், அல்லது ஏதாவது குழுக்கள் போய் பார்ப்பாங்க, அப்போ ஸ்டாலின் நிற்பார். எல்லா நிகழ்ச்சியிலையும் இன்னைக்கு உதயநிதி முதலமைச்சர் பக்கத்தில் நிற்கிறாரு. இது என்ன தாக்கத்தை கீழே ஏற்படுத்தும்ன்றதை பற்றின ஒரு புரிதல் ஏன் திமுகவுக்கோ முதலமைச்சருக்கோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கோ இல்லைன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. இது குறைஞ்சபட்சம் இமேஜ் கான்ஷியஸ் உங்களுக்கு வேணும். ஏன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்குமாவது வேணும். நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அவரை டெப்டி சிஎம் ஆக்குனீங்க. ஏன் அதுக்கு முன்னால் ஆக்கிருக்கலாமே? ஏன்னா அது எலெக்ஷனில் காட்டுன்ற பயம் உங்களுக்கு இருந்தது, கொஞ்சமாவது காட்டுன்ற பயம் அப்படிங்கிறது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அவரை நீங்கள் டெப்டி சிஎம், செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்ச பிறகு தான் செந்தில் பாலாஜியை மந்திரி ஆக்குறீங்க. பதவி ஏற்புக்கு முதல் நாள் நைட் அவர் டெப்டி சிஎம்மும் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. காஞ்சிபுரத்தில் அந்த மாநாடு நடந்த பிறகு இன்னைக்கு அந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் வந்து ஸ்டாலினை எவ்வளோ தூரம் பக்கத்தில் வச்சிருந்தாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இவர் டெப்டி சிஎம் ஆன பிறகு எத்தனை முறை கூட வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எந்த விதமான ஒரு கான்ஷியஸ், ஒரு விழிப்புணர்ச்சி, மக்களோட கருத்துக்களை பற்றின பப்ளிக் ஒப்பீனியன் வாங்க, அதை பற்றின எந்த கான்ஷியஸுமே இவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுல. இதெல்லாம் காட்டும். நான் எங்கே வந்து இதை நிறுத்துகிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் வர தேர்தலில் திமுகவுக்கு இது சத்தியமாக காட்டும். ஆனால் அது அவங்களுக்கு உள்ளே அவங்கள அறியாமல் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதால தான் விஜய் கூட்டத்தை பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க. தேவையில்லாத விஷயங்க இதெல்லாம். இதில் வந்து அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி. அப்போ ஏதாவது ஒன்று டைவெர்ட் பண்ணி எத்தனை நாளைக்கு நீ டைவெர்ட் பண்ணுவ? வெடிச்சு செதறப்போகுது. இது பலூனுங்க. மீடியாவாலையும் திமுகவோட ஐடி விங்காலையும் திமுக கிட்ட இருக்கக்கூடிய பணபலத்தாலையும் ஊடக சொகுசாலையும் திமுகவால் ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான் இந்த ஆட்சி. மீடியா மோடி ஃபேக்டர், பிஜேபி ஃபேக்டர் இந்த கவர்மெண்ட்டை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களோட சாதனைகளால் இவங்களுக்கு இவ்வளவு பெருமைகள் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு நிறைகுறை உள்ள ஆட்சி தான். இங்கே பெரிய தவறுகள் நடந்ததுன்னு நான் சொல்லலை, பெரிய சாதனைகள் இவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. இது ஒரு சராசரியான ஆட்சி தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு சராசரியான ஆட்சி. பெரிய தவறுகளும் நடக்கலை, பெரிய சாதனைகளும் நடக்கலை. ஆனால் மிகப்பெரிய சாதனை செஞ்ச மாதிரி யாருமே கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஏன் காமராஜ் கூட செய்யாத சாதனையை செஞ்ச மாதிரியான ஒரு பிம்பம் 4 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஊதி 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 பெரிதாக்கப்பட்ட இந்த பிம்பம், இந்த பலூன், அது ஒரு குண்டுசி போதும் உடைக்கிறதுக்கு. மோடி ஃபேக்டரி இவங்களை வாழ வைக்குது. மோடி இல்லைன்னா இவங்க நிலைமை வேற. இது அவங்களுக்கு, நான் நினைக்கிறேன், அது ஏதோ உள்ள தெரிஞ்சு தான் அவங்க விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு எனக்கு தோணுது. எல்லாமே வந்து புரிஞ்சு தான் நடந்துட்டு இருக்குது. இதில் பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சிருக்குது, அதை வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுதுங்க. பெரிய அளவில் ஏதோ சிக்கல் சூழ்துன்னு தெரியுது அவங்களுக்கு. இது வரைக்கும் சேலஞ்சர் இல்லைன்னும் போது ஒரு சேலஞ்சர் வரும்போது கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது. உன்னால் அனுமதி மறுக்க முடியுமா? நான் கேட்குறேன். நீங்கள் முதலமைச்சருக்கு அனுமதி, துணை முதலமைச்சருக்கு அனுமதி, எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி, எல்லாருக்கும் அனுமதி, விஜய்க்கு மட்டும் அனுமதி இல்லைன்றதை வந்து எப்படி அது இயற்கைப்படி போராட்டத்துக்கு கூட 4 நாள் போராடுறது கூட விட்டுறீங்க. கடைசியில் தானே கைது பண்ணுறீங்க. ஒருத்தன் பேசவே கூடாது, நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அது அப்பட்டமான சர்வாதிகார அணுகுமுறை இல்லையா? அது வெடிச்சு சதுருன்றான். அது எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா வெடிச்சு சதுரும். அது நிச்சயமாக சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபேண்டம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.